1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவரென்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். தேவ பக்திக்குரிய ரகசியம், தேவ பக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மை உள்ளது. நம்முடைய இந்தியா தேசம் பக்தி நிறைந்த ஒரு தேசம். இந்தியா தேசத்தில் பிறந்ததற்காக நான் தேவனை துதிக்கிறேன், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்து சின்ன வயதில் இந்த பக்தியோடு தெய்வத்தை தேடினவன். பக்தி நிறைந்த மக்கள் நிறைந்த ஒரு தேசம் நம் இந்திய தேசம்தான். உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு மக்களை விட அதிக பக்தி உள்ளவர்கள் நம்முடைய இந்திய மக்கள்தான். தெய்வத்தை தேடி எவ்வளவு தூரம் பிரயாணப்படுகிறதை பார்க்கிறோம். தெய்வ வணக்கத்திற்காக எதையெல்லாம் தியாகம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறதை பார்க்கிறோம். தேவ பக்தி, ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும், இறைவன் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருடைய ஆசீர்வாதத்தை தேடி எங்கும் ஓடுகிற மக்களை தேசம் முழுவதும் பார்க்கிறோம். இந்த தேவ பக்தியின் ரகசியமானது மகா மேன்மை உள்ளது. அந்த தேவ பக்தி மகா மேன்மை உள்ளது. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, அந்த தெய்வ பக்தியை நாம் வைக்கும் பொழுது யார் மீது அந்த பக்தியை நாம் வைக்கிறோம்? யார் மீது அந்த பக்தியை நாம் வைக்கிறோம்? அவர் எப்படிப்பட்டவர், அவர் எனக்காக என்ன செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமயம் மும்பை பட்டணத்தில் இப்படி ஒரு விடுதலை பெருவிழா கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர்கள் அழைத்தபடியினால் அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள 2 அமைச்சர்கள் ஒரு நாள் கூட்டத்திற்கு தலைமை தாங்க வந்திருந்தார்கள். அதில் ஒருவருக்கு ஒரு 5 நிமிஷம் பேச நேரம் கொடுத்த போது ஒரு காரியத்தை அவர் சொன்னார். அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர். நீங்கள் தெய்வத்தை தேடி இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள் என்று ஆச்சரியத்தோடு பேசும்போது சொன்னார், நீங்கள் தேடுகிற அந்த இறைவன், நீங்கள் வணங்குகிற அந்த தெய்வம் எப்படிப்பட்டவர், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவாக நீங்கள் அறிந்து வணங்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் என்பதாக அவர் சொன்னார். சரியான ஒரு காரியத்தை அவர் சொன்னார். நாம் தெய்வ பக்தியோடு தெய்வத்தை தேடும் பொழுது நாம் தேடுகிற, நம் பக்தி செலுத்துகிற அந்த தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் நமக்காக என்ன செய்தார் என்பதை அறிந்து நாம் பக்தியை வைக்கும் பொழுதுதான் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தேவ பக்தியின் ரகசியம் மகா மேன்மை உள்ளது. அதில் ஒரு காரியம் பாருங்கள், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதான் தேவ பக்தியினுடைய ரகசியம். காணக்கூடாத இறைவன், வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், நம்ம எல்லாம் சிருஷ்டி அந்த சராசரங்களை காத்து நடத்தி வருகிற தேவன், அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராம். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் என்று 1 தீமோத்தேயு 6:14 அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தேவன், ஆவியாயிருக்கிற அந்த தேவன், மனிதர்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக அவர் வெளிப்பட்டார். ஆவியாயிருக்கிற தேவன் மாம்சத்தில் நம்மை போல சதையும் இரத்தமும் உள்ள ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அப்பொழுதுதான் அவருக்கு இயேசு கிறிஸ்து என்கிற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. உலகத்தில் அவர் மனிதனாய் வந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இயேசு கிறிஸ்து என்பது. அவர் மாம்சத்தில் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். எதற்காக? இறைவன் மனிதனாக வர வேண்டும். எதற்காக? தேவாதி தேவன் நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாய் இந்த உலகத்தில் வர வேண்டும். 33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். 3.5 ஆண்டு காலம் ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்தார். எதற்காக? தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். ஒரு வசனத்தை கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இயேசுவே அதை சொல்லுகிறார். தான் வந்த நோக்கத்தை அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அதை வாசிக்க கேட்போம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை. எல்லாரும் எனக்கு சேவை செய்ய வேண்டும், என் பாதத்தை கழுவ வேண்டும், என்னை உபசரிக்க வேண்டும் என்று இயேசு இந்த உலகத்தில் வரவில்லை. ஊழியம் செய்வதற்காக, ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்காக, ஜனங்களுக்கு உதவி செய்வதற்காக ஊழியம் செய்யவும்
அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். வேதம் சொல்லுகிறது தன் ஜீவனை கொடுப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்தார் என்பதாக. பிரியமானவர்களே, எதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார்? ஒரு முக்கியமான நோக்கம், தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக, சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கும் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றின தீர்க்கதரிசியாகிய ஏசாயா என்கிற அந்த தீர்க்கதரிசி இயேசு எப்படி பாடுபட்ட ரத்தம் சிந்தி மரிப்பார் என்று தீர்க்க தரிசனமாக இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். 22ஆம் சங்கீதத்திலும் தாவீது என்கிற மனிதர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராக தீர்க்க தரிசனமாக இயேசு எப்படி சிலுவையில் பாடுபட்டு மரிப்பார் என்று எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் வந்து எப்படி நமக்காக மரிப்பார் என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படியே இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்பதாக இயேசு சொல்லுகிறார். நான் ஜீவனை கொடுக்கிற ஒரு நல்ல மேய்ப்பனாக வந்தேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு பக்கத்தில் யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், அவரே பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறது. எப்படி ஒரு ஆடு பலி செலுத்தப்படுகிறதோ அதே விதமாய் ரத்தம் சிந்தி பலியாய் தன்னை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்திருக்கிறார் என்று வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கன்பானவர்களே, ஏன் அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும்? எதற்காக சிலுவை மரணத்தில் அவர் அப்படி ஒரு வேதனையோடு கூட சிலுவையில் தொங்கி மரிக்க வேண்டும்? ரோமருடைய ஆட்சி காலத்தில் கொலையும் கொள்ளையும் செய்யக்கூடிய பயங்கரமான குற்றவாளிகளுக்கு ரோம அரசாங்கம் விதிக்கக்கூடிய ஒரு கொடூரமான மரண தண்டனை சிலுவை மரணம் என்பது. ஒரு மனிதனை சிலுவையில் அறைய ஒப்புக்கொடுத்து விட்டால் அவனை மனம் போல் அடித்து வேதனைப்படுத்துவார்கள். அவனுக்காக யாரும் பரிந்து பேச முடியாது. அவனை அடித்து சித்திரவதை செய்து ஏற்கனவே அவனுடைய பாதி உயிரை சித்திரவதை செய்து வாங்கி விடுவார்கள். அதன் பிறகு அவன் மீது அந்த சிலுவையை வைத்து அந்த பார சிலுவையை சுமந்து கொண்டு வரும்படி கட்டாயப்படுத்தி இழுத்து கொண்டு போவார்கள். ஜனங்கள் வருகிற போகிற இடத்தில் அவனை கொண்டு வந்து அவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் களைந்து விட்டு அந்த சிலுவையில் அவனை கிடைத்து அவனுடைய கைகளில் ஆணி அடிக்கப்படும். 2 கைகளிலும் ஆணி அடிக்கப்படும். அவனுடைய கால்களில் ஆணி அடிக்கப்படும். அந்த சிலுவை மரத்தோடு கூட அவனுடைய சரீரம் இணைக்கப்படும். அவனுடைய ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாய் சரீரத்திலிருந்து வடிந்து கொண்டு இருக்கும். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை தாங்க முடியாத ஒரு வேதனை அவனுடைய சரீரத்தில் இருக்கும். அவன் அப்படி வேதனையோடு கூட கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுடைய ஜீவன் போய்கொண்டிருக்கும். அவன் செய்த குற்றத்தை எழுதி வைத்து விடுவார்கள். வருகிற போகிற மக்கள் அவனை பரிகாசம் பண்ணி எள்ளி நகையாடுவார்கள். ஜனங்களுடைய பரிகாசம் ஒரு பக்கம், சரீரத்தின் வேதனை ஒரு பக்கம், 2ற்கு நடுவாக தன் ஜீவனை வெறுத்து அவன் மரணம் அடைவான். அப்படிப்பட்ட மரணம்தான் சிலுவை மரணம் என்பது. இது சரித்திரத்தில் நடந்த ஒரு சம்பவம். ரோமருடைய அந்த காலத்தில் நடைபெற்ற உண்மை சம்பவம். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் அநேகர் இந்துக்கள் தான். உறவினர் ஒருவர் கேட்டார், சிலுவையிலிருந்து தப்பித்து வர முடியாத ஒருவரை நீங்கள் எப்படி தெய்வமாய் வணங்குகிறீர்கள் என்பதாக அவர்கள் கேட்டார்கள். நான் சொன்னேன், அவரை யார் சிலுவையில் அறைய முடியும்? அவரை ஒருவர் சிலுவையில் அறைய முடியாது. கடலின் மீது நடந்தவர், காற்றையும் கடலையும் அதட்டினவர், மரித்தோரையும் உயிரோடு எழுப்பினவர், அவரை யார் சிலுவையில் அறைய முடியும்? வேதம் சொல்லுகிறது, அவரே சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். என்னை சிலுவையில் அறையட்டும், என் ரத்தம் சிந்தப்படட்டும் என்று அவர் அதற்காகத்தான் உலகத்தில் வந்தார். அவரே அந்த பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்காக தம்மை தாமே சிலுவையில் அறையப்பட அவர் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்தவர்களுக்காக சிலுவையில் மரிக்கவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் சிலுவையிலே மரிக்கத்தன்னை ஒப்பு கொடுத்தார். நீங்கள் கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம். உங்களுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். உங்களுக்காக இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். உங்களுக்காக இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். உங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் தன்னை அப்படி ஒப்பு கொடுத்தார்.
அந்த சிலுவை மரணத்தை நோக்கி பாருங்கள். முதலாவது இயேசு சிந்தின ரத்தம். அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம். அவர் தன்னுடைய ரத்தம் முழுவதையும் சிலுவையில் சிந்தினார். அவர் சிலுவை சிந்தின விதத்தை வேதம் சொல்லுகிறது. லூக்கா 22 அதிகாரம் 44 வாசிக்கும் பொழுது, அவர் முதலாவது ரத்தம் சிந்தின இடம் கெத்செமனே தோட்டம். கெத்செமனே தோட்டத்தில் முந்தின நாள் மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபிக்கும் பொழுது அவருடைய ரத்தம் வேர்வை துவாரத்தின் வழியாய் வெளிவந்தது. வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியாக விழுந்தது என்று பார்க்கிறோம். அவருடைய இரத்த நாளங்கள் வெடித்து அவருடைய ரத்தம் வேர்வை துவாரத்தின் வழியாய் வெளிவந்தது. அங்கேயே அவர் ரத்தம் சிந்த ஆரம்பித்து விட்டார். அதன் பிறகு அவரை கைது செய்து அவருக்கு விரோதமாக எழும்பின மத தலைவர்கள், அவர் மீது பொறாமை கொண்டு எழும்பின அந்த நாட்களின் மத தலைவர்கள் தான் அவரை கொண்டு போட வேண்டும் என்று எழும்பினார்கள். அன்றைக்கு இருந்த தேசாதிபதி, ரோம தேசாதிபதி கவர்னர் பிலாத்துவனிடத்தில் அவரை கொண்டு போனார்கள். அந்த பிலாத்து அவரை வாரினால் அடிக்கும்படி ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 19 அதிகாரம் 1 பாருங்கள். இயேசுவை வாரினால் அடித்தார்கள். அந்த முதுகு பகுதியை வாரினால் அடிப்பார்கள். 39 முறை அடிப்பார்கள். அதுதான் அவருடைய வழக்கம். அந்த முற்கள், அந்த வாரிலே காணப்படுகிற தூண்டில் முற்களை போன்ற முற்கள் அந்த சரீரத்திற்குள்ளே நுழைந்து சதைகளை பைத்து கொண்டு வரும். இயேசுடைய முதுகெல்லாம் அடித்து கிழிக்கப்பட்டது. ஒரு பக்தன் சொல்லுகிறார், அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல் இருந்தது என்பதாக. அந்த அளவிற்கு அடித்து அவருடைய சரீரத்தை கிழித்து அவருடைய முதுகெல்லாம் ரத்தம் அடிந்தது. அதன் பிறகு அவரை சிலுவை அவருடைய தோளின் மீது வைத்து அவரை கொல்கதா மீட்டருக்கு அழைத்து கொண்டு போனார்கள். இன்றைக்கும் அந்த இடம் எருசலேமில் இருக்கிறது. நான் அங்கே போயிருந்த பொழுது அந்த இடத்தை பார்த்தேன். மனுஷனுடைய தலை போன்ற அமைப்புள்ள கபால ஸ்தலம் என்கிற இடம். கபாலம் என்பது மனுஷனுடைய மண்டை ஓடு. மனுஷனுடைய மண்டை போடு போன்ற அமைப்புள்ள ஒரு மலை பகுதி இப்பொழுதும் எருசலேமில் இருக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கொல்கதா என்று சொல்லப்படுகிற கபாலஸ்தலம் என்கிற இடத்தில் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அங்குதான் அவர் ரத்தம் சிந்தினார். அவர் மீது ஒரு பார சிலுவை வைத்து எருசலேம் மீதி வழியாக இழுத்து கொண்டு போனார்கள். யோவான் 19 அதிகாரம் 17-18 பார்க்கிறோம். அவர் போன இடமெல்லாம் ரத்தம் சொட்டு சொட்டாக வடிந்திருக்கும். அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டபடியால் முகமெல்லாம் ரத்தம் அடிக்கிறது. அப்படி தலை முதல் கால் வரைக்கும் ரத்தம் அடிந்து கொண்டே இருக்கிறது. அவரை கொல்கதா மீட்டருக்கு கொண்டு வந்து அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் களைந்து விட்டு அவரை சிலுவையில் அறைந்தார்கள். கைகளிலிருந்து ரத்தம் அடிக்கிறது, கால்களிலிருந்து ரத்தம் அடிக்கிறது, முதுகெல்லாம் காயப்பட்டு ரத்தம் அடிக்கிறது, தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு ரத்தம் அடிக்கிறது. அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அந்த சிலுவையிலே நமக்காக சிந்தினார். யோவான் 19 அதிகாரம் 34 வாசித்து பாருங்கள். இயேசு மரித்து விட்டாரா என்று உறுதி செய்வதற்கு ஒரு போர் வீரன் தன்னுடைய ஈட்டியினால் அவருடைய விலாவிலை குத்தினான். இயேசுடைய விலாவில் அந்த ஈட்டி பாய்ந்த பொழுது அவருடைய இருதயத்தை அதை தொலைத்தது. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது என்பதாய். அதற்கு மேல் ரத்தம் இல்லை அவருடைய சரீரத்தில். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிலுவையிலே சிந்தி தீர்த்து விட்டார். இனிமேல் அவருடைய சரீரத்தில் ரத்தம் இல்லை. ரத்தமும் தண்ணீரும் கடந்து வந்தது. கடைசி சொட்டு ரத்தமும் வெளிவந்து விட்டது. எதற்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது? ஏன் அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்பட்டது? எனக்கு அன்பானவர்களே, யோவான் 1 அதிகாரம் 7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இன்னைக்கு மனுஷனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? அவனுடைய பாவம். மனிதனரை வெளியே சொல்லுவது இல்லை. வியாதியை சொல்லுகிறான், மற்ற பிரச்சனைகளை சொல்லுகிறான். ஆனால் பாவம் தான் என் பிரச்சனை என்று வெளியே சொல்லிக் கொள்ளுவது இல்லை. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அவனுடைய பாவம். யார் எனக்கு பாவ மன்னிப்பை தருவார்கள்? எங்கு போனால் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும்? எங்கு போனால் இந்த பாவத்தின் பாரம் என்னை விட்டு விலகும்? ஐயோ, இந்த பாவத்திற்கு நான் அடிமையா இருக்கிறேனே என்று கலங்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு ஏராளம். ஆகவே மனிதர்களை அந்த பாவத்தின் பாரத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கும், பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலை செய்வதற்கும், பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுப்பதற்கும் இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்புக்கொடுத்தார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேதம் சொல்லுகிறது.
ரத்தம் சிந்துதல் இல்லாதபடி பாவ மன்னிப்பு உண்டாக முடியாது. எபேசியர் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய ரத்தமே இல்லாமல் பாவ மன்னிப்பை ஒரு மனிதன் வேறு எங்கும் பெற்றுக்கொள்ள முடியாது. மெய்யான சமாதானத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை அது சுத்திகரிக்கிறது. குற்ற மனசாட்சியை நம்ம விட்டு மாற்றுகிறது. எபிரேயர் 9:14 நாம் வேதத்தில் அப்படி வாசிக்கிறோம். பாவம் செய்யும் பொழுது அது நம்முடைய மனசாட்சியை வாதிக்கிறது, குற்றப்படுத்துகிறது. ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவும் பொழுது அந்த குற்ற மனசாட்சி நம்மை விட்டு மாறி நம்முடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளை, இயேசு என் பாவங்களை மன்னித்து விட்டார் என்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதுதான் பாவ மன்னிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் சமாதானம். இதுதான் தேவ சமாதானம். இந்த சமாதானத்தை மனிதனுக்கு கொடுக்கத்தான் தேவனே இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து மனுக்குலத்தின் பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு பாவமறியாதவர் நமக்காக தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். அதற்காகத்தான் அவர் சிலுவைக்கு சென்றார். இந்த இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை வருகிறவர்கள் இலவசமாய் பாவ மன்னிப்பை பெற்று ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இயேசுவே, என் பாவங்களை சிலுவையிலே சுமந்தீரே, என்னை மன்னியும் என்று கேளுங்கள். நம் கைகளால் செய்த பாவத்திற்காக அவருடைய கைகளை ஆணி அடிக்க அவர் ஒப்பு கொடுத்தார். நாம் கால்களால் விரைந்தோடி செய்த பாவங்களுக்காக தன் கால்களை தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தார், கால்களில் ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார். நாம் சிந்தித்து செய்த பாவத்திற்காக அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட அந்த வேதனையை ஏற்றுக்கொள்ள தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய இருதயத்தில் என்று புறப்படுகிற பாவங்களுக்காக தன்னுடைய இருதயத்தை ஈட்டினால் குத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். தன்னையே அவர் பலியாய் கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இல்ல? அவருக்கு மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். அதனால்தான் சிலுவையில உங்களுக்காக தன்னை பலியாய் கொடுத்தார். அவர் சிலுவையில நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து முடித்துட்டார். எதுக்கு தெரியுமா? நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கவும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கவும் சிலுவையில பாவமானார். பாவ பிரச்சனையோட கலங்குறீங்களா? பாவ பாரம் அழுத்துதா? குற்ற மனசாட்சி வாதிக்குதா? பாவத்தை விட முடியலன்னு கலங்குறீங்களா? கலங்காருங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு. அந்த விசுவாசத்தோடு ஜெபித்தா போதும். என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? என் இருதயம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படணும். இந்த பாவெல்லாம் நீங்கள் ஒரு பரிசுத்தமுள்ள இருதயம் எனக்கு வேணும், இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை வேணும்னு விரும்புகிறவங்க உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்துக் கொள்றீங்களா? அப்படியே வைத்துக்கொண்டு கண்ணை மூடுங்க. நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த தகப்பனார் தாயாருக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க, இந்த குற்ற மனசாட்சியை மாற்றுங்க, இந்த பாவத்தின் பாரத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க. ஐயோ, இந்த பாவத்தினால் உண்டாகிற அந்த வேதனையை என்னை விட்டு எடுத்து போடுங்க. பாவத்திலிருந்து உங்கள் விடுதலை தாங்க. இயேசுவே, உங்கள் இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவிருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. உண்மையாய் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிற இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய இரத்தத்தின் வல்லமை அவருடைய இருதயத்திற்குள் இறங்கட்டும். அவருடைய இருதயம் பாவமர கழுவி பரிசுத்தமாக்கப்படட்டும். அந்த பாவ உணர்வுகள், இச்சையின் கிரியைகள் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் அழிக்கப்பட்டு போகட்டும். இதோ குற்ற மனசாட்சி அவருடைய உள்ளத்தை விட்டு விலகி அவருடைய உள்ளத்தில் இப்பொழுது மெய்யான மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த பாவத்தை விட முடியவில்லையே, நான் விரும்பினாலும் முயற்சித்தாலும் முடியவில்லை என்று நினைக்கிற பிள்ளைகளை பாரும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவ வல்லமையிலிருந்து விடுதலை கொடுக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வசனத்தை விசுவாசிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இவர்கள் மேல இறங்கட்டும். அந்த பாவத்தின் வல்லமை அழிக்கப்பட்டு போகட்டும். பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். பாவத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள், குடிவெறியின் ஆவிகள், விபச்சார வேசித்தன ஆவிகள், பண ஆசையின் ஆவிகள், பெருமை எரிச்சலின் ஆவிகள், எந்த பாவத்தினாலும் உங்களை தாக்கியிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுது அவருடைய ஆத்மாவில் ஒரு விடுதலை வரட்டும். மெய்யான சந்தோஷம், மன மகிழ்ச்சி உண்டாகட்டும். தகப்பனே, அவரின் பாவங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார் என்று சொல்லி இருக்கிறீர். இப்பொழுது அவருடைய சரீரத்தை தொடும். அவருடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். அந்த பலவீனங்கள், வலிகள், வேதனைகள் விலகட்டும். பொருளாத மரண வியாதி, கேன்சர் வியாதி மறையட்டும். ஆஸ்துமா வியாதி விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்குள்ளே சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். சுகம் உண்டாகட்டும். அவருடைய துக்கங்கள் மாறட்டும். தேவைகளை சந்தியும். வழிகளை திறந்து கொடும். அற்புதம் செய்து ஆசீர்வதித்த மகிழ பண்ணும். ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.